மூளை அதிக வேகமான கணினி என்று முத்தியா முனிவர் சொன்னார். மனிதனாகிய ஆன்மாவுக்கு கடவுள் கொடுத்துள்ள வாடகை வீட்டின் பணியாளராக கடவுளால் அமர்த்தப்பட்ட கணனிதான் மூளை. மூளைக்கான தங்குமிடத்தை அந்த மனிதனின் வாடகை வீட்டில் மிக பாதுகாப்பான இடத்தில் கடவுள் அமைத்துள்ளார். அது வெறும் கம்ப்யூட்டர் தான். அதனை இயக்கும் பணியை மனத்திடம் கொடுத்திருக்கிறார். மனமே ஒரு குரங்கு. அந்த குரங்கு போன்ற உறுதியற்ற மனம் இயக்குனராக வந்தால் மூளை என்னும் கணினி எப்படி இருக்கும்? வெறும் முட்டாள் போலதான் செயல்படும். சொல்வதை செய்யும். மனம் நல்லதை சொன்னால் நல்லதை செய்யும், கெட்டதை சொன்னால் கெட்டதை செய்யும். மூளை தனக்கென சிந்தனை ஆற்றல் கொண்டதல்ல. மனம் தன் அறிவை பெருக்கிக் கொண்டால் அதன் சிந்தனை ஆற்றல் வளரும். நல்ல அனுபவங்கள் அதன் அறிவுடன் சேர்ந்து அதிகமானால் மனதின் சிந்தனையும் நல்லதாக அமையும். அப்போது மூளையின் செயற்பாடு நல்லதாகவே அமையும். மூளை மனிதனுக்கு அவ்வளவு முக்கியமானதில்லை. நமது எல்லா வீடுகளிலும் கணனி இருக்கின்றதா? அவர்கள் செயல்கள் நன்றாக அமையவில்லையா? மூளை இல்லாத உயிரினங்களே தமக்கு அவசியமான எல்லா வேலைகளையும் சரியாக செய்கின்றன. முளைக்கின்றது, வளருகின்றது, பூக்கின்றது, காய்க்கின்றது, பலன் கொடுக்கின்றது, மற்றவர் அழிக்கும் வரை நிலைத்திருக்கிறது. அப்படி மனிதரால் கூட நிலைத்திருக்க முடியாது. அதுக்கு கெட்ட குணம் இல்லை. நிழல் கொடுக்கிறது, பாதுகாப்பு கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது. அது எந்த கெட்டதையும் மறந்தும் செய்வதில்லை. அது நிலைத்திருக்கிறது. எல்லாம் மூளை என்னும் கணனி இல்லாமலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மூளைசாலி என்று சொல்லும் பேர் வாங்க காரணம் மனம் இதுவரை பெற்ற அறிவுதான். மனதுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கின்றது. மனது தாவும் குரங்கு போன்றதானாலும் மனிதனால் எதனையும் சாதிக்க முடியாது என்றில்லை. அது மனது பெறும் சக்தி தான் அதற்கான காரணம். சிந்தித்து திடீரென முடிவெடுப்பவரை விட மனநம் செய்கின்றவர் விரைவாக முடிவெடுப்பது எல்லோராலும் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாகும். பேச்சாளரை பாருங்கள். அவரது இடைவிடாத வாசனை திறனும் அறிவை தேடிக்கொண்ட திறனும் அவர் பேச்சில் எதிரொலிப்பதை பாருங்கள். பாடசாலை காலத்தில் விவேகி என்று பெயரெடுத்தவனை விட 10 தடவைக்கு மேல் கல்வி பொதுத்தராத பத்திர பரீட்சை எழுதி கணக்கு சித்தி அடைந்தவன் விரைவாக கணித முடிவெடுத்ததையும் பெரிய பதவியில் அமர்ந்து அதிகாரம் செலுத்துவதையும் நான் என் 80 வருட கால அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். விவேகம் என்பது மூளையின் செயற்பாடல்ல, மனதின் அபூர்வமான ஆற்றல் என்பது மனதுக்கு தெரியாது. உறுதியே இல்லாத மனித மனம் தன் ஆற்றலை உணர்ந்து கொண்டால் எனக்கு விவேகம் இல்லை, எனக்கு ஞாபக சக்தி குறைவு என்று ஒருபோதும் சொல்ல மாட்டீர்கள். மலையேறல் என்ன, சுழியோடல் என்ன, ஞானக்கண்ணை திறத்தல் என்றால் என்ன? யாரும் எண்ணி பார்க்கவே முடியாத சாதனையையும் படைத்து விடலாம். துணிச்சலும் இடைவிடாத முயற்சியும் மட்டுமே அவசியமாகும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். கரோலி சப்பு மெண்டி சப்பு. மாணவர்களே, உங்களுக்கு பாடநூல்கள் மொழியல்கள் தரப்படுகின்றன. இல்லாவிட்டால் நூலகங்களில் ஏராளமான புத்தகங்கள் உள்ளன, கணினிகள், போன்கள் உள்ளன. ஆசிரியர் கற்பிக்க வேண்டிய பாடத்தை முன்கூட்டியே ஒரு முறை தேடி வாசியுங்கள் அல்லது தேடி அறிய முயற்சியுங்கள். அப்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதன் பின்னர் ஆசிரியரின் கற்பித்தலில் கவனம் செலுத்துங்கள். கொஞ்சமாவது தெளிவு வரும். பின்னர் ஒரு முறை மீட்டு பாருங்கள், இன்னும் தெளிவு வரும். மற்ற மாணவருடன் உரையாடி பாருங்கள், இன்னும் தெளிவு வரும். சிறிது பின்தங்கி இருக்கும் மாணவர்களுக்கு கற்பித்து பாருங்கள். அப்போது உங்கள் ஞாபக சக்தி பற்றிய அபிப்பிராயம் மாறியிருப்பதை உணர்வீர்கள். உங்கள் விவேகம் பற்றிய அபிப்பிராயத்தை மாற்றி காட்டுவீர்கள். மீண்டும் மீண்டும் ஒரு முறை விடயத்தை வெவ்வேறு கோணங்களில் பார்ப்பதே கற்றலாகும். கற்றல் கணனியின் ஆற்றலை, அதாவது மூளையின் ஆற்றலை கூட்டுவதில்லை, மனதின் ஆற்றலை கூட்டுகிறது. ஆன்மாவின் வழிகாட்டியான மனதுக்கு தன் ஆற்றலை பெருக்கிக் கொண்டால் ஆன்மா சாதனை படைக்கின்றது. பிறவி தலையிலிருந்து விடுதலை பெறுகிறது. மனங்களுக்கு அவற்றின் ஆற்றலை புரிய வைக்கவே அவதார புருஷர்கள் முயலுகிறார்கள். அதனை அவர்களுடைய மனங்கள் ஏற்றுக்கொள்வதிலும் செயல்படுவதிலுமே அந்த ஆன்மாக்களின் சாதனையும் விடுதலையும் அமைந்து விடுகிறது என்பது முத்தியா சுவாமிகள் கருத்தாகும்.